ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நாளை மே 30 பௌர்ணமி. நாளை வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த மிகவும் முக்கியமான நாள் இந்த பௌர்ணமி நாள். நாளைக்கு பௌர்ணமி அப்படின்றது பௌர்ணமி மட்டும் குறிக்கிறதுங்க. பௌர்ணமியோடு சென்று வந்திருக்கக்கூடிய வைகாசி விசாகத்தையும் குறிக்குதுங்க. முக்கியமா நாளைய தினம் இந்த 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்குது. நாளைய தினத்தை நீங்க தவற விடாம இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை செஞ்சாலே போதுங்க. முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி என்ன பரிகாரம் கேட்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. வெறும் 10 ரூபாய் கொடுத்து நீங்க உங்களுடைய வீட்டிற்கு இப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கிட்டு வந்தாலே போதுங்க. இந்த ஒரு 10 ரூபாய் பொருள் உங்களுடைய வீட்டுக்கு வந்துச்சுனாலே ஒரே நாளிலேயே உங்களுடைய வாழ்க்கையில கோடி செல்வம் தேடி வருங்க. செல்வ பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு மாற்றத்திற்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரமா இந்த 10 ரூபாய் பொருள்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுது. நிறைய பேருக்கு இந்த 10 ரூபாய் பெரிய அமௌண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்படிப்பட்ட இந்த ஒரு 10 ரூபாய் பொருளை நீங்க உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிறது மூலியமாவே செல்வம் இருக்காம போகும்னா அப்ப நீங்க ஏன் அதை செய்யாம தவிர்க்க போறீங்க? புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நாளை தினம் இந்த பௌர்ணமி வைகாசி விசாக நாட்கள் செஞ்சு முடிங்க. கட்டாயமா உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்து இது முழுமையாக மாற்றி அமைக்கும். சரி, நாளைக்கு பௌர்ணமி நாள் சொல்றீங்க, எப்ப சாமி ஆரம்பிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியா சொல்லணும்னா நாளைக்கு 12:15 மதியானத்துக்கு மேலதான் இந்த பௌர்ணமி திதின்றது ஆரம்பிக்குதுங்க. சரியா மே 31 மதியம் 1:15 வரைக்கும் இந்த திதி நேரம்ன்றது இருக்கு. அதனால இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். உங்களுக்கு ஒரு நாள் டைம் இல்லைங்க, 2 நாள் டைம் இருக்குது. புரியுதுங்களா? அதாவது ஒரு நாள் தான், ஆனா 2 நாட்கள் 6 நாட்கள்ன்றது இருக்கு. நீங்க நாளைக்கு மறந்துட்டா கூட நாளைக்கு கூட உங்களுடைய வீட்டுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வர முடியும். ஆனா முழுக்க முழுக்க இதை யார் வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க, அவர்களுடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் பார்த்திருந்தாலும் அது அனைத்திற்குமான சக்தியை இதை தீர்த்து வச்சு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த நாட்கள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க சாமி 100 ஆண்டு 100 ஆண்டுறீங்க, அப்படி என்ன பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பௌர்ணமி தினம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்துல இது 2வது பௌர்ணமி தினம். நீங்க இதுக்கு முன்னாடி மாசம் மாசம் கணக்கா வாங்குங்களே, மாசத்துக்கு ஒரு பௌர்ணமி தினம் வரும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதற்கு மேல வராது, ஒரு தேதி தான் இருக்கும் பௌர்ணமிக்கு. ஆனா இந்த மே மாசத்துல மட்டும் 2 பௌர்ணமி தேதி இருக்குதுங்க. நீங்க இதை தமிழ் மாதத்துல கால்குலேட் பண்ணி பாருங்களேன். சித்திரைக்கு ஒரு பௌர்ணமி தான், வைகாசிக்கு ஒரு பௌர்ணமி தான். ஆனா ரெண்டுமே எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மே மாசத்துல சரியா அமைஞ்சிருக்கு. இது இந்த அமைப்புன்றதுதான் 100 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நாளாக பார்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. அதனால இப்படிப்பட்ட ஒரு நாட்களை நீங்க தவற விட்டுறக்கூடாதுன்றதுதான் மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயமா எங்களுடைய தரப்புல இருந்து இருக்குது. அதனால நீங்க நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமி நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு பொருளை 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வாங்க. சரி, நாளைக்கு நீங்க எப்படிப்பட்ட பொருள், என்ன பொருளை 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வரணும்ன்றதை பத்தி இப்போ இந்த ஒரு பதிவுல நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, இந்த ஒரு பரிகாரத்தை யார் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம், உங்களுடைய வீட்டுக்கு யார் நாளைக்கு சாயந்தரம் வராங்களோ, அதாவது வேலைக்கு போயிட்டு வருவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரத்துல தாராளமா உங்களுடைய வீட்டுக்கு யார் வராங்களோ வாங்கிட்டு வரலாங்க. இதை நீங்க காலையில வாங்கிட்டு வரலாம்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு காலையில வாங்கிட்டு வரக்கூடாதுங்க. ஏன்னா நாளைக்கு மதியத்துக்கு மேல தான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. அதற்கு முன்பு இதை வாங்கிட்டு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? சரிங்களா? அதனால நாளைக்கு மதியத்துக்கு மேல இதை வாங்கிட்டு வாங்க, தப்பு இல்லைங்க. அதற்கு முன்பு நீங்க வாங்கிட்டு வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு வாங்க, வீட்டில் வைங்க. அதுக்கப்புறமா அதை வச்சு என்ன செய்யணுன்றதை நான் சொல்றேன். அதையும் நீங்க தாராளமாக செய்யலாம். 2 விதமா இதை மாற்றி செய்யலாம். ஆனா ரெண்டுமே ஒரே தான். புரியுதுங்களா? அதாவது முன்னக்கூட்டி வாங்கிட்டு வரீங்க, இல்லப்பா அதுக்கப்புறம் வாங்கிட்டு வரீங்க. திதியில வாங்கிட்டு வரதும் திதிக்கு முன்னாடி வாங்கிட்டு வரதும் தான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்லைங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ வாங்கிட்டு வரக்கூடிய பொருள் யார் வாங்கிட்டு வரலாம்? உங்களுடைய வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தர், உங்களுடைய ரத்த பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்கணும். இப்போ உங்களுடைய குடும்பத்தை சார்ந்து இல்லாம வெளியூர்ல உங்களுடைய நெருங்கிய நண்பர் அவங்ககிட்ட சொல்லி இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வரதுன்னா கூடாதுங்க. உங்களுடைய ரத்த பந்தத்தை சார்ந்த ஒருத்தர் தான் இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும். அது யாரா வேணாலும் இருக்கும். சின்ன பிள்ளைகள் கூட தாராளமாக வாங்கிட்டு வரணும். பக்கத்து கடைகளில் கிடைக்கும். தாராளமாக இந்த ஒரு பொருளை 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வரலாம். சரி, இப்போ நம்ம சரியா மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமிக்கும் சரி, முருகப்பெருமானுக்கும் சரி, ரொம்ப இஷ்டமான பொருட்களை தான் சொல்ல போறோம். சரியா இது 7 பொருட்கள் இருக்குதுங்க. அதனால 7ல நீங்க எது உங்களுக்கு சாதகமா இருக்கோ, எது உங்களால வாங்கிட்டு வர முடியுமோ, எது உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்குதோ அதை நீங்க தாராளமாக வாங்கிட்டு வரலாம். 7ல இதுதான்றது கட்டாயம் கிடையாது. எது முடியுமோ அதை வாங்கிட்டு வாங்க. முதலாவதாக நாளைய தினம் இந்த
பௌர்ணமி நாட்கள்ல வாங்கிட்டு வரக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியது. சந்திரபவனுடைய நிறத்தினுடைய மகாலட்சுமியோட அம்சம் பெற்றிருக்கக்கூடிய, எப்பவும் நம்ம ஒரு பரிகாரம் செய்யறோம் அப்படின்னா புதுசா வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு பொருளா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடியதுன்னா அது என்னதுங்க? வேற ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப எளிமையா முக்கியமா சொல்லணும்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருளா இருக்கக்கூடியதுன்னா அது இந்த ரொம்ப விசேஷமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் வேற ஒன்றும் இல்லைங்க, கல்லுப்பு. இந்த கல்லுப்பை நாளை தினம் வாங்கிட்டு வரலாம். நாளைக்கு சனிக்கிழமையும் கூடங்க. நாளைக்கு சனி பகவானுக்கும் முந்தின நாள், பெருமாளுக்கும் முந்தின நாள், நம்முடைய இஷ்ட தெய்வமான அனைத்து தெய்வங்களுக்கும் மிகவும் சக்தி எட்டக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய பௌர்ணமி நாளையும் வந்திருக்குதுங்க. வைகாசி முருகப்பெருமானுக்கும் இருக்குது. எத்தனை தெய்வங்கள் பாருங்க, எத்தனை தெய்வங்கள் நம்ம ஒரே கண்களால் நம்ம பார்க்க போறோம். அந்த அளவுக்கு கொடுப்பனையான நாளாக நாளைக்கு இருக்குது. சரிங்களா? அது நாளைக்கு முதல் பொருள் வாங்கிட்டு வர போறீங்கன்னா அதை கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க, தப்பு கிடையாது. கல்லுப்பு வாங்க முடியாம போச்சு அப்படின்ற போது இரண்டாவதாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த வசம்பு. வசம்புன்றது எப்பவுமேங்க செல்வத்தை ஈர்த்து வீட்டில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தாராளமாக வாங்கிட்டு வரலாம். சரிங்களா? சரி, வசம்பு கிடைக்காத போது சுக்கு. இந்த சுக்கு இஞ்சி போலதான் இருக்கும், ஆனா சுக்குக்கும் இஞ்சிக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சுக்குவை நீங்க உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரது மூலியமா வீட்டில் ஏற்படக்கூடிய அத்தனை அநீதிகளையும், முக்கியமா சொல்லணும்னா தீட்டு போன்ற விஷயங்கள் எதுவும் இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இது நீக்கி எடுத்துரும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே நீங்க இந்த மற்றவங்களுடைய கண்திஷ்டினால வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்டதை நீக்கக்கூடிய ஒன்றாக இந்த சுக்குன்றது இருக்கு. ஆனால் நாளைக்கு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இதை வாங்கிட்டு வாங்க. நான்காவது பொருள், முதல் 3 பொருட்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்லுப்பு, வசம்பு, சுக்கு. புரியுதுங்களா? நான்காவது பொருளாக ஏலக்காய். இந்த ஏலக்காய்ன்றது நறுமணத்துக்கு தானே பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது தெய்வ அம்சம் பொருந்திருக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. இந்த ஏலக்காய் தெய்வத்தினுடைய முழு மாற்றத்தையும் முழு விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால நாளைய தினம் உங்களுக்கு இந்த ஏலக்காய் கிடைச்சிச்சுன்னா கூட தாராளமா உங்களுடைய வீடுகளுக்கு வாங்கிட்டு வரலாங்க. கண்டிப்பா முழுக்க முழுக்க இது ஒரு மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த ஒரு பொருள் கிடைச்சிச்சு அப்படின்ற போது கட்டாயமா வாங்கிட்டு வாங்க, தப்பே இல்லைங்க. இது உங்களுக்கான வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரமா இருக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. அப்படி அதுவும் இல்லாத பட்சத்துல ரொம்ப எளிமையா, அதாவது இப்போதைக்கு 4 பொருட்கள் பட்டோமா, 5வது பொருளாக ரொம்ப எளிமையா உங்களுடைய வீட்டு பக்கத்தே இருக்கக்கூடிய ஒரு பொருளாங்க. இது அனைத்து கடைகள்லையுமே கிடைக்கக்கூடிய ஒன்று. அதுவும் நாட்டு மருந்து கடைகள்ல மட்டுமே முக்கியமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த வெட்டிவேர். வெட்டி வேரை முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு உங்களுடைய வீட்டுக்கு கட்டாயமா வாங்கிட்டு வாங்க. இந்த வெட்டி வேறுன்றது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்களாக மாறி மாறி அனுபவிச்ச கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால இந்த ஒரு வெட்டி வேர் உங்களுக்கு கிடைக்குதுன்ற போது அதை கூட நீங்க தாராளமா வாங்கிட்டு வரலாம், தப்பே இல்லைங்க. இப்படிப்பட்ட வெட்டி வேரை தாராளமா உங்களுடைய வீட்டுகளுக்கு வாங்கிட்டு வாங்க. அப்படி வெட்டி வேர் கிடைக்கலன்ற கூட பிரச்சனை இல்லைங்க. அதற்கும் இப்போ மாறாக ஒரு பொருள் இருக்குன்னா நாளைய தினம் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த, நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் வெள்ளி நிறம் அப்படின்னு, அதற்கு ஏற்றது போல் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கிது, பக்கத்து கிடைக்கலன்னா அதை கூட வாங்கிட்டு வரலாம் இந்த 6வது பொருளாக. கடைசியா இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க. இது கொஞ்சம் காசு கூட இருக்கவங்க தான் வெள்ளி. இந்த வெள்ளியை நம்ம பௌர்ணமி நாட்கள்ல முக்கியமா மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக பார்க்கக்கூடிய இந்த வைகாசி விசாக நாட்கள்ல வாங்கிட்டு வரோம் அப்படின்னா மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால முடிஞ்சிச்சுன்ற போது இப்போ சொல்லிக்கக்கூடிய எந்த ஒரு பொருள் உங்களால் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக வாங்கிட்டு வாங்க. முழுக்க முழுக்க இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து தீர்வையும் மாற்றத்தையும் நன்மைகளையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்க்காத ஒரு மாறுதலுக்கும் நன்மைகளுக்குமான அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகார பொருட்கள் தான் இது. இப்போ சொல்லிக்கக்கூடிய எது உங்களால் வாங்க முடியுமோ ஒன்று வாங்கிட்டு வந்தாலே போதுங்க. நிறைய வேணும்லாம் அவசியம் கிடையாது. ஒன்று வாங்கிட்டு வாங்க. இது உங்களுடைய வாழ்க்கை நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்க போகுது. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையவே இது மாற்றி அமைக்கும். அதனால் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, இதை செய்யவா வேண்டாமான்னு உங்களே நீங்களே குழப்பிக்காதீங்க. அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தாராளமா முழு மனசோட உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாருங்கள். கட்டாயமா இது உங்க வாழ்க்கையினுடைய சரித்திரத்தையும் மாற்றி அமைக்கும். உங்க வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் நீங்க இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் மாறுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே இது மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். அதனால் பெருசா இதை பத்தியும் யோசிக்காம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மாறி நல்லதையும் நல்ல மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதையும் நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்கிறோம் அப்படின்னா ஒரு பரிகாரத்தை நிச்சயம் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாங்கிட்டு வந்த பொருளை என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா உங்களுடைய வீட்டு உபயோகத்துக்கு அனைத்துமே பயன்படுத்தலாங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு என்ன யூஸுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பயன்படுத்திக்கோங்க. நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.